Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள active voice and passive voice இது கூட ரூல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் சென்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 days பிஃபோராக சென்ட் பண்ணியிருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸ் கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் இதோட ரூல்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் இந்த ரூல்ஸ் பாருங்கள். இந்த 6 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். 6 மெயின் திங்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆக்டிவ் டு பேசிவ் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக மாற்றலாம். ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட். செகண்டு, இன்டர்சேஞ்ச் த சப்ஜெக்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட். தேர்டு, சேஞ்ச் த ப்ரனவுன். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரனவுனாக சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும்போது ப்ரனவுன் சேஞ்ச் ஆகும். ஃபோர்த்து, புட் த ஆக்சிலரி வர்ப், அதாவது ஹெல்பிங் வர்பு. Fifth, change the verb into V3 form, அதாவது past participle V3 form மாற்றணும். Sixth, add preposition by அப்படின்றது கண்டிப்பாக ஆட் பண்ணி active to passive change பண்ணுறதுக்கு இந்த 6 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் active to passive எப்படி மாற்றணும் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட் 6 பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டென்ஸில் மறுபடியும் நான் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளோடு ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்ப் V1 ஃபார்ம், அதோட எஸ்ஸும் இல்லை இஎஸ்ஸு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சேர்ந்து வந்தால் பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். ஹெல்பிங் வர்பு நான் போடணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரெசண்ட்டாக இருந்தால் சிங்குலராக இருந்தால் இஸ்ஸு, ப்ளூரலாக இருந்ததுன்னா ஆறு ப்ளஸ் V3 ஃபார்மு ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நான். இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷீ ரைட்ஸ் ஏ லெட்டர். இது எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஷீன்றது என்னது? சப்ஜெக்ட் இல்லையா? ரைட்ஸ் அப்படின்றது வந்து verb, அதாவது V1 ஃபார்ம். ஏ லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் என்னவா மாறும்? ஆப்ஜெக்டாக மாறும். சப்ஜெக்ட் என்னவா மாறும்? ஆப்ஜெக்டாக மாறும்போது இப்போ நான் என்ன எழுதுகிறேன்? ஏ லெட்டர் ஹெல்பிங் வர்பு. இப்போ ரைட்ஸ் இஎஸ் வருதுன்னு சொன்னேன். எஸ் வந்தாலும் சரி, இஎஸ் வந்தாலும் இட் இஸ் சிங்குலர். ஏன்னா இந்த ஷீன்றது சிங்குலர்ன்றதுனால நான் இஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹெல்பிங் வர்பு. இது என்னது? இது லெட்டர் இஸ் அப்படின்றது இஸ்ன்றது ஹெல்பிங் வர்பு. இப்போது ஹெல்பிங் வர்போட இந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து V3 ஃபார்ம் போடணும். இது வந்து V1 ஃபார்ம், அதாவது ப்ரெசண்ட்டு. ஸோ நம்ம V3 ஃபார்ம் போடும்போது எ லெட்டர் இஸ் ரிட்டன். எ லெட்டர் இஸ் ரிட்டன். ப்ரிப்போசிஷன் V3 ஃபார்முக்கு அப்புறம் என்ன வரணும்? V3 ஃபார்முக்கு அப்புறம் பைன்றத ப்ரிப்போஷன் வரணும். ஸோ இங்கே நான் என்ன ஆட் பண்ணோம்? ரிட்டன் பை ஆப்ஜெக்ட். இப்போது அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஷீ அப்படின்றது பை ஹர் அப்படின்றது ஆப்ஜெக்டாக மாறும். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறியிருக்கு. இப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறியிருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறியிருக்கு. ஹெல்பிங் வர்பு இஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ்ஸு V3 ஃபார்ம் போட்டிருக்கேன், ப்ரிப்போசிஷன் பை ஹர். இது வந்து சப்ஜெக்டு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறியிருக்கும். இது வந்து ஹெல்பிங் வர்பு. இது V3 ஃபார்ம், தென் ப்ரிப்போசிஷன். இப்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறியிருக்கும். ஓகேவா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது அடுத்து பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட்டு, பாஸ்ட் டென்ஸ்ன்றது வந்து V2 ஃபார்மு, verb 2. சரிங்களா? ப்ளஸ்ஸு verb ஆப்ஜெக்ட் வரும். பேசிவ் மாற்றும் போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால இஸ்ஸு வாஸாக மாறலாம். ப்ரெசண்ட்டில் வந்து நம்ம இஸ்ஸு ஆர் கொடுத்துருப்பேன். பாஸ்ட் டென்ஸில் வந்து வாஸும் வேறு ப்ளஸ் V3 அதே தான், ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும். எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். பாருங்கள், ஹீ மேட் காஃபி அப்படின்றதுக்கா ஹீன்றது வந்து
சப்ஜெக்ட், மேட் வந்து verb to, காஃபின்றது வந்து ஆப்ஜெக்ட். இதை எப்படி மாற்றணும்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்டை முதல்ல நம்ம எழுதுகிறோம். ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், முதல்ல எழுதிக்கிறோம் காஃபி. ஸோ ஹெல்பிங் verb என்ன வரும், ஹெல்பிங் verb என்ன வரும், இப்போ சிங்குலர்ன்றதுனால வாஸ். காஃபி வாஸ் மேட், V2 மேட், ப்ரிப்போசிஷன் பை, ஹீன்றதுனால ஹிம்னு மாறும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ காஃபி வாஸ் மேட் பை ஹிம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ சப்ஜெக்ட் ரோட் verb a letter ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல எழுதுகிறோம். நம்ம ஆப்ஜெக்டை முதல்ல எழுதுகிறோம். இப்போ கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். a letter. ஸோ ரோட் பாஸ்ட் டென்ஸ் தானே, அப்போது a letter was, ரோட்டுக்கு V3 ஃபார்ம் வந்து written. ஸோ a letter was written, ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணோம் பை, ஹீன்றதுனால him. ஸோ a letter was written by him. இப்போ இதில் பாருங்கள், இப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்னவா மாறி இருக்கு, சப்ஜெக்டாக மாறி இருக்கா. ஹெல்பிங் verb போட்டிருக்கோமா, ரிட்டன் V3 ஃபார்ம் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். இது வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறி இருக்குது. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறி இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக மாறி இருக்குது. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் இது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் வில் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் ஷால் வில்லோட பி ப்ளஸ் V3 ஃபார்ம் பை ஆப்ஜெக்ட். ஷால் வில் பி யூஸ்ட் ஃபார் INV. தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வில் பி ஃபார் அதர்ஸ். வில் பி வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், தே வில் ப்ளே ஃபுட்பால். தே சப்ஜெக்ட், வில் நான் சொன்ன மாதிரி வில் வந்திருக்கு. ப்ளே வர்பு, ஃபுட்பால் ஆப்ஜெக்ட்டு. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். பாசிவ் சேஞ்ச் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். ஃபுட்பால் வில் பி, வில்லோட பி சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, வில்லோட பி ஆட் பண்ணோம். வில் பி பிளேடு, பிளேட் பை தெம். ஸோ ஃபுட்பால் வில் பி பிளேட் பை தெம். ஸோ இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.